ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி 100 டேஸ் படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கம்ம கிராஸ் பண்ணக்கூடிய டே என்ன அப்படின்னா 26வது நாளாக கம்ம கிராஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயமே விவேப் இண்டிகேட்டரை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ மேஜராக நான் நிறைய வீடியோ மேக்ஸ் பண்ண காரணமே என்ன அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் தான், சரிங்களா? அதனால் பிகினராக இருந்து இப்போ தான் நீங்கள் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இன்றைக்கி இருக்க சூழலில் விவேப் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இண்டிகேட்டர் ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். விவேப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். இஸ் எ டெக்னிக்கல் அனலைசிஸ் இண்டிகேட்டர் யூஸ்டு பை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ். நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். எல்லா இண்டிகேட்டரும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் கூட சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் இது எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கான உரியது. டு டிட்டர்மைன் த ஆவரேஜ் ப்ரைஸ் எ செக்யூரிட்டி ஹேஸ் ட்ரேடட் அட் த த்ரூ அவுட் த டே weighted by volume. It act as a trend confirmation tool representing the truth fair market value by showing where most buying and selling occurs. நம்ம எப்போதுமே ஒரு இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாமல் தான் நிறையா சூழலில் வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு இண்டிகேட்டரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுவதுமாக தெரியணும், சரிங்களா? நீங்கள் ஆர்எஸ்ஐயை பற்றி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னா அது 14 டேஸ் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 14 டேஸோட டேட்டாவை எடுத்து அதை டிட்டர்மைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த இண்டிகேட்டர் அப்படி கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங், அதாவது இன்றைக்கி இந்த கேண்டில் உருவாச்சு அப்படின்னா இன்னையிலேருந்து தான் அதனுடைய ட்ரெண்டையே வந்து இது வந்து அனலைசிஸ் பண்ணும். ஸோ இதனுடைய மேஜரான வேல்யூஸ் எப்படி டிரைவ் பண்ணி எடுக்கும் அப்படின்னா ஒரு கேண்டிலோட லோ ப்ளஸ் ஹை ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ், சரிங்களா, ப்ளஸ் டிவைடட் பை 3. இதை டிட்டர்மைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான் இதனுடைய வேல்யூஸ். இதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா இது வால்யூமை பேஸ் பண்ண இண்டிகேட்டர் தான், சரிங்களா? இப்போது இதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. எப்போதுமே வந்து ஒரு ட்ரேடர் சரியான டைம் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போது நான் விவேப் அப்படிங்கிற அப்ளிகேஷன், அதாவது அந்த இண்டிகேட்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். நிறைய இடத்துல ஒரு லைன் தான் இருக்கும். பட் இதில் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா? இப்போது நமக்கு நார்மலாக நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஒரு ட்ரெண்ட் எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டரை பற்றி சின்னதாக ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் கீழே வரும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது, சரிங்களா, இந்த இண்டிகேட்டர் இந்த அதாவது இந்த லைனுக்கு மேலே இருக்கும்போது இது வந்து அப் ட்ரெண்ட். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இந்த லைனுக்கு கீழே இருக்கச்ச, சரிங்களா, நீங்கள் பைக்கு ட்ரை பண்ணவே கூடாது, சரிங்களா? ஃபுல்லாக நீங்கள் செல்லிங் தான். இப்போது எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே நல்லா கவனித்தாலும் இப்போ இது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நிரூபிச்சாச்சா, இது வந்து வால்யூமை பேஸ் பண்ண ஒரு இண்டிகேட்டர். இது வந்து ட்ரெண்டை தான் முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ணும். இது ஒரு புல் பேக் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், சரிங்களா? அப்போது இந்த லைன் பக்கத்தில் ரீச் ஆகும்போது நம்ம ரெடியாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா செல்லிங்காக. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம், சரிங்களா? இந்த லைனுக்கு மேலே போச்சுன்னா என்ட்ரி அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லைனுக்கு கீழே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ட்ராவல் ஆகும்போது எப்போ இந்த லைன் பக்கத்தில் ரீச் ஆகுதோ நீங்கள் செல்லிங்க்கு ரெடியாக வேணும், சரிங்களா? நீங்கள் ஒரு செல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். இந்த லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கச்ச தான் நீங்கள் அப் ட்ரெண்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போது இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியணும். நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன், டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடுக்கும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பீக் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் நான் வந்து அது இப்போ வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அன்லிஸ்டடில் போட்டு வச்சுருக்கேன். அது நியர்லி 2 lakhs பக்கம் வியூஸ் போன ஒரு வீடியோ. அதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours கேண்டிலை பற்றி சூப்பராக மென்ஷன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? இப்போது
நான் 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறேன். சரிங்களா? இது நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெண்டு தெரியும். இப்படி ட்ரெண்டு கட் ஆகிற இடத்துல ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடக்கும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்னென்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகி போகும், என்ன ட்ரெண்டுன்னு தெரியும், அதனுடைய லோவையும் ஹையையும் மார்க் பண்ணுவோம். ஹையை பிரேக் பண்ணச்ச புக்கில் இருக்க வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது மோஸ்ட்லி ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி அப் ட்ரெண்டில் இந்த கேண்டிலோட அப் ட்ரெண்டில் வரச்ச சரிங்களா, இதில் என்ன பண்ணும், டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி இதனுடைய ட்ரெண்டில் என்ட்ரி கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி 3 ஹவர்ஸ் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த என்ட்ரி சரியா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் போட்டுடணும். சரிங்களா? இந்த ட்ரேடே நான் சொல்லியிருக்கேன், இது இன்னைக்கிலிருந்து தான் அது உருவாகி வரும். சரிங்களா? நீங்கள் ஆர்எஸ்ஐ பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் அண்ணன டேக் தான் கொஞ்சம் கேப் விட்டு தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதனால தான் நான் 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். இந்த 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் இங்கே பாருங்கள். சரிங்களா? மோஸ்ட்லி ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் 6.25 மணி நேரம் 3 கேண்டில் வரும். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணச்சேன் இந்த கேண்டில் வர்றதுக்கே மணி 12:15 ஆயிரும். சரிங்களா? இதனுடைய லோவையோ ஹையையோ பிரேக் பண்ணச்ச நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் கொடுப்போம். எப்போல்லாம் பிரேக் ஆகுதோ ஒரு 10 பாயிண்ட்ஸ் சாலிடாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா? இது பிரேக் அவுட் பண்ணல, இது பிரேக் அவுட் பண்ணல, இது பிரேக் அவுட் பண்ணல, இது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. சரிங்களா? அப்போ எனக்கு ஹைலி கன்ஃபர்மேஷன் வேணும். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ எனக்கு என்னவா நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப சிம்பிள். இந்த கேண்டிலோட ஹையில் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்போது இது அப் ட்ரெண்ட். இதில் நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் கட் ஆக போகுது. இப்படி ட்ரெண்ட் கட் ஆகும்போது ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12:15 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறேன். போட்ட உடனே நான் வரைஞ்ச இடம் எங்கே அப்படின்னு பார்க்குறேன். அந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு க்ரோ இருக்குது. அப்போ நான் ஆஸ் யூஷுவல் சொன்னது தான் 3 ஹவர்ஸ் கேண்டில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் கேண்டில் சரிங்களா ஹையை பிரேக் பண்ணச்ச ஏன்னா அப் ட்ரெண்ட் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சின்னதாக இந்த இண்டிகேட்டரோட கன்ஃபர்மேஷனை வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். எப்போதுமே ட்ரேடுக்கு தேவையானது பொறுமை தான். ரொம்ப பொறுமையாக இருங்க, சிம்பிளாக பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை 1 by 1 நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.